வெல்கம். இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் டைம் ஆகிருக்கு, டைம் இருக்குது கொஞ்சம். அதனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு சைட் டிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கடையில் போய் சிக்கன் லெக் பீஸ் வாங்கியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது வெறும் பாத்திரமாக இருக்குது, இதில் தான் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். முதல் கட்டமாக மஞ்சள் தூள் போடு தம்பி. மஞ்சள் தூள் போடுறோம் மங்களகரமாக. இன்னொரு ஸ்பூன் போட்டுவிடு. ஓகே, மஞ்சள் தூள் போட்டாச்சு, பூட்டி வச்சிரு. அடுத்தாப்பில் வந்து பெப்பர் தூள் போட போகிறோம். பெப்பர் தூள் 2 ஸ்பூனு போட்டுக்க, நல்லா போட்டுக்க. இன்னொரு ஸ்பூன் கூட போடு. பெப்பர் தூள் போட்டாச்சு. இப்போ வந்து சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், போட்டுக்க. போதும். கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து இது என்ன தம்பி? இது வந்து பிரியாணி மசாலா போடக்கூடாது. இது வரேன். இது வந்து பருப்பு சாதப்பொடி. சிக்கன் மசாலா போட்டியா? சிக்கன் மசாலா ஆனால் சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம் லேசாக போட்டுக்கணும், மசாலா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி. இதுதான் நமக்கு முக்கியமானது. ரெட் சில்லி போட்டாச்சு. சோயா சாஸ் போடணும். ஊற்றி விடு. சோயா சாஸ் போட்டாச்சு. போதும். எக்கு 2 எக்கு போட போகிறோம். எக்கு போடுது. சரி, போட்டு விடு. சால்ட்டு கொண்டா. இப்போ வந்து தேவையான அளவு சால்ட்டு போட போகிறோம். சால்ட் போட்டு விடு, நிறைய போடு. அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஓகே, இப்போ சால்ட்டு போட்டாச்சு. அடுத்து என்ன தம்பி போடணும்? எக்கு. அடுத்து 2 எக்கு போட போகிறோம். அந்த மசாலா எடுத்தா எல்லாம் உள்ள வைங்க. ஓகே, எக் வாட்ச் ஊத்த போறேன். இப்போ வந்து அவர் வந்து எக் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஓவனில் வந்து கிரில்லுன்னு சொல்ல முடியாது, கிரில் சிக்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன தம்பி? மைக்ரோ ஓவனில் வைக்கிறோம், அதனால் கிரில் வைக்கலாம். மைக்ரோ ஓவன் காம்பின்னு ஒரு மோட்ரு இருக்குது, அதுவும் வச்சுக்கலாம். நாங்கள் 2 சேர்ந்தாப்பில் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் 2 எக்கு இதில் ஊற்றிருக்கோம். இரு நல்லா வடிட்டு தம்பி, நல்லா இது பண்ணி விடு. ஓகே, டச் பண்ணிட்டு போடு. இப்படி ஸ்டைலில் மாஸ்டர் மாதிரி போட்டோம் உடைக்கணும் தம்பி. நான் உடைக்கிட்டா? மாஸ்டர் மாதிரி இப்படி தட்டிட்டு இப்படி உடைக்கணும். எப்படி? நான் வந்து புரோட்டா மாஸ்டர் உடைக்கிற மாதிரி ட்ரை பண்ணேன், வந்துருச்சு, பெட்டராக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நல்ல ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணேன். கைக்கு மிக்ஸ் பண்ணுறேன், ஸ்பூனுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்பூனுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தம்பி அரைக்கரண்ட் ஆகிட்டா, ஆஃப் பண்ணிட்டு வரட்டா? இப்போ கரண்ட்டு அரைக்கரண்ட் ஆகிட்டு, பவர் கட் ஆகிட்டு, அதனால் ஆஃப் கரண்டாக இருக்கிறதுனால நம்ம மெயின் ஆஃப் பண்ணி ஆகணும். அதனால் எம்சிபியை தெருவுலையும் இல்லை, அதனால் நம்ம வந்து இன்வெர்ட்டரில் போடுறதுக்கு லைட் மட்டும் ஆன் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைன் தம்பி, மிக்ஸ் பண்ணு. இப்போ வந்து இவர் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறாரு. கர மிக்ஸ் பண்ண. தம்பி கலரே ஒரு மாதிரி வருது. ரெட்டெல்லாம் தம்பி வரணும். தம்பி நம்ம இது போடல, மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆல்ரெடி நம்ம சோயா சாஸ் கொடுத்துட்டோம். கார்ன்ஃப்ளவர் மாவும் இன்னொன்று மாவும் ரைஸ் மாவும் கொஞ்சம் போட போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் மாவு, அது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது கோதுமை. இப்போ வந்து வீட்டில் வந்து நிறைய மாவு இருக்குது, ஆனால் எந்த மாவும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் நாங்கள் வந்து இஞ்சி பூஸ்ட் பேஸ்ட் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். தம்பி பேஸ்ட் எடு. இப்போ வந்து நாங்கள் லெமன் புழிஞ்சு விட போகிறோம். ஒரு லெமன் முழுசாக புளிய போகிறோம், நல்லா புளிஞ்சிக்கலாம். மாவு ஊற்றலை. ஓகே,
இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் க்ரம்ஸ் மட்டும் வச்சுக்கணும். அதாவது கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஒரு லேயர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இதில் கொஞ்சம் மேகியோட நொறுங்கல் பீஸ் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்போ தான் மேலே நல்லா இருக்குங்கிறதுக்காக. இப்போ வந்து பேஸ்ட் ரெடி ஆகிட்டு தம்பி கொஞ்சம் எண்ணெய் மாவு ஊற்றல. என்ன மாவு? மைதா மாவு. மைதா மாவு இல்லை தம்பி. அப்போ என்ன? இந்த இருக்குது கிட்டி. இது கன்ஃபார்மாக தான் நமக்கு வந்து இந்த மாவு கிடச்சி, கார்ன்ஃப்ளவர் மாவு கிடச்சிருச்சு. இப்போ போட போகிறோம். போட்டு விடு. இன்னும் போடு. தூவி போடு தம்பி, ஒரே இடத்துல மொத்தமாக போடாத. இப்போ வந்து நல்லா கலக்கிறோம். இப்போ இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா கலக்கி விடு. சரி, ஓகே. இப்போ வந்து பேஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சிக்கனை வந்து உள்ளே ஊற வைக்க போகிறோம். சிக்கனை உள்ளே ஊற வைக்க போகிறோம். உள்ளே தூக்கி போடு தம்பி. ட்ரை பண்ணுறதுக்கு ஓகே. அதுலேயே வைக்கலாம்ல, கீழே சிந்துமோ? சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து இவர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறாரு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டு விடு. நல்ல முக்கு. நல்லா அந்த கீரலுக்குள்ளெல்லாம் நல்லா சிக்கன் வந்து நமக்கு வந்து கீரி கொடுத்துருக்காரு கடையில். அதனால் மசாலா பூரா நல்லா உள்ளே செட்டில் ஆகிற மாதிரி அவர் வந்து நல்லா டிப் பண்ணுறாரு உள்ளே. நல்லா டிப் பண்ணுறாரு. நம்ம ரெட் கலராகவே வரல தம்பி, பொரிச்சா ரெட் கலர் வந்து. ஓகே. நல்லா இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நாளையுமா? என்னெல்லாம் டிஸ்பிளே தம்பி, இது தொட்டால் நிற்க மாட்டேங்குது. ஸ்கின்னோடு வாங்கினா தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாரு இவர். நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணல, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ எல்லாத்தையுமே நல்லா டிப் பண்ணியாச்சு நம்மளை ரெடி பண்ண பேஸ்ட்டில். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இதிலே செட்டில் ஆகுறதுக்கு. அப்படின்னா தான் உள்ள சிக்கன் வரைக்கும் கொஞ்சம் சால்ட்டு மசாலாலாம் கொஞ்சம் எரிப்பெல்லாம் நல்லா கிடைக்கும். ஆமாம், அதனால் கொஞ்சம் ஊற வைக்கும் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் ட்ரை கூட ஆனால் கூட ஓகே தான். கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது. நாங்கள் பேஸ்ட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கலக்கிட்டோம். அது எதனால் அப்படின்னா நாங்கள் முட்டை மட்டும்தான் ஊற்றினோம், வேறு எதுவுமே ஊற்றலை. லிக்யூடாக சோயா சாஸும் முட்டையை மட்டும்தான் ஊற்றிருக்கோம். வேறு நாங்கள் தண்ணி ஊற்றலை, எண்ணெயுமே ஊற்றலை, ஆயிலே ஊற்றலை. ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் ஃபேட் இருந்துச்சு. அது வந்து மெல்ட் ஆகும்போது ஹீட் பண்ணும்போது அது ஆயிலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் அதுலேருந்தே நமக்கு ஆயில் கிடச்சிக்கூடும். தேவைப்பட்டால் நம்ம இடையில பிரேக் விட்டு அதில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆயிலை. அதான் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. 10 நிமிஷம் ஆறட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். தம்பி வெயிட் பண்ண ஊறட்டும். சரி விட்றா. இப்போ வந்து நம்ம கிரில் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ஓவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவைப்படுது. அந்த ஸ்டாண்டை இவர் தேடி பிடிச்சி எடுக்கிறாரு. ஏன்னா அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, எப்போமா தான் யூஸ் பண்ணுற போகிறோம். அந்த ஸ்டாண்டு தம்பி, அந்த பிளேட் அப்படியே எடு. கிலோ ட்ரே. இது வந்து ரொட்டி பார்பிக்யூவா ரொட்டி மேக்கர். அந்த கிலோ பிளேட் எடு தம்பி. மசாலா அதில் தான் செட்டில் ஆகும். இப்போ வந்து அதில் மேலே வைக்கிற பிளேட்டை எடுத்துட்டாரு. ஓகே. அந்த ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணாரு. இங்கே இதில் பக்கத்தில் தம்பி. ஓகே, பர்ஃபெக்டாக வச்சிட்டாரு. மூணையும் உள்ளே வை தம்பி. இல்லாட்டி இதை வை. ஹைட்டு கம்மியாக வை தம்பி. அவ்வளோ ஹைட்டு வை தம்பி. போதும் கொண்டா. வைக்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரி, அப்படின்னா தான் உள்ளே வந்து இதாகும். இது வேண்டாம் தம்பி. ஓகே, ஃபைன். அவ்வளோதான். பர்ஃபெக்டாக இருக்குது. இது தேவையில்லை. இது மட்டும் போதும். அது வந்து உயரமானது வைக்கிறது, இது கம்மியானது வைக்கிறது. நம்ம ஜாஸ்தி வைக்கல.
நீங்கள் முழு கோழி அந்த மாதிரி ஏதோ வச்சா ஓகே. இது வந்து இதில் நம்ம இந்த 4 பீஸையும் நம்ம இதில் இப்படி 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 நம்ம வச்சு உள்ளே வச்சுருவோம். எப்படி எடுத்து அப்படி வச்சிரு தம்பி. ஓகே தம்பி, இதில் வச்சு ஆற வச்சிருமா? இப்படி இதில் வச்சு ஊற வச்சிருமா? வேணாம்மா? சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ட்ரே ரெடியாக இருக்குது. இதை அப்படியே தூக்கி ஓவனில் 45 மினிட்ஸ் செட் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமு. வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம். சால்ட்டு, காரம், நம்ம போட்ட மசாலா எல்லாமே செட்டில் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அவர் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டில், கிரில் ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. தூக்கி வை தம்பி, வை தம்பி, சும்மா அப்புறமா நீ டெக்கரேட் பண்ணிக்கோ. சுற்றி இது வைக்கணும். நீ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணு முதல்ல. இங்கே கொழுப்பாக இருக்கும், வச்சு விடு. அந்த கொழுப்பு தான் நமக்கு ஆயில். நமக்கு ஆயில் அதனால தான் தேவையில்லைன்னு சொன்னேன். வச்சு விடு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தள்ளி தள்ளி வைக்கணும். சரி. தம்பி, அப்புறம் ஒரு வாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணி வைப்போம். இடையில ஒரு பிரேக் விட்டு நல்ல கேப் விட்டு வை, டிஸ்டன்ஸ் வை. எஸ், சைடில் தட்டிடக்கூடாது, சுற்றும் ரொட்டேட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஓவனுக்குள்ளே செட் பண்ணோம். மசாலா பூரா அங்கங்கே மேலே விழுந்ததை மேலே ஏற்றி வைக்கிறாரு. மேலே போட்டுட்டாரு. போதும் தம்பி, போதும். அந்த மேகி நல்லா இருக்கும். ஓகே ஓகே, போதும். இப்போ உள்ளே வைக்க போகிறாரு. அப்படியே எடுத்துகிட்டு வா. வரலாம். அப்படியே தூக்கிட்டு வாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஓவனில் வைக்க போகிறாரு அவர். ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கே ஆல்ரெடி ஒரு கிளியர் இது உண்டு. இதில் வந்து நாங்கள் வந்து காம்பி வைக்க போகிறோம். காம்பி மோடு இதாக இருக்குது. ஆமாம், காம்பி மோடு வச்சா தான் பெட்டராக இருக்கும்னு தோணுது. நாங்கள் கெஸ் பண்ணியிருக்கோம். வச்சிரு தம்பி. ஓகே, செட் ஆகுமா? இருவார ரோல் பண்ணி பார்க்கணும். சுற்றணும். சுற்றுதான். இங்கிட்டு வா சொல்கிறேன். அது சிக்ஸாக்காக இருக்குது. இப்படி நல்லா சுற்றுதான்னு பார்த்துக்குறோம். ஏன்னா வெளியில் ஏதாவது நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உள்ளது சரியாக சுற்றாது. சுற்றாட்டாலும் பிரச்சனை தான் வரும். ஏன்னா ரொட்டேட் ஆகணும் நல்ல. அப்படின்னா தான் அந்த ஓவன் வந்து நமக்கு ப்ராப்பராக குக் ஆகும். அந்த பிளேட்டே கிடையாதுன்ற. இல்லை, வைக்கணும் தம்பி. உங்களுக்கு தெரியுமா? ஐ நோ வெரி வெல். இல்லை, கீழே உள்ள பிளேட்ல இதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் தம்பி. கீழே உள்ள பிளேட்டை எடுத்து கழுவிக்கலாம்ல. தேவையில்லை. இப்போ சுத்துதா? இப்போ சுற்றுற மாதிரி வச்சாச்சு. சுற்றுது. வீல் ஓடணும். வீல் டைட்டாக இருக்கும் கொஞ்சம். ஓகே. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன செய்யணும்? ஓகே, இப்போ வந்து கரண்ட் போயிட்டு அதனால் இப்போ ஆன் பண்ண முடியாது. ஓகே, அவர் எல்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சிட்டாரு. கரண்ட் வந்த உடனே நம்ம வந்து ஆன் பண்ணிடுறோம். வந்த உடனே நமக்கு ஒரு 45 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிரும். அடுத்த அப்டேட் உங்களுக்கு ஒரு குக் ஆனோடனே நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். தேங்க்யூ.